மாணாக்கர் வகைகள். முனைவர் இரா சுமதி. மாணாக்கர் வகைகள் 3. மாணாக்கர் வகைகள் 3. படிப்பது அவசியம். இது எப்படி வேலை செய்கிறது? மாணாக்கர் 3 வகைப்படுவர். 1. முதல் மாணாக்கர். 2. இடைமாணாக்கர். 3. கடைமாணாக்கர். முதல் மாணாக்கருக்கு தலைமாணாக்கர் என்ற பெயரும் உண்டு. முதல் மாணாக்கருக்கு எடுத்துக்காட்டாக அன்னம் ஆ என்கிற பசு அமைகிறது. இதன் விளக்கத்தை காண்போம். முதல் மாணாக்கருக்கு எடுத்துக்காட்டாக அன்னப்பறவை ஏன் கூறியுள்ளார்கள் என்றால், அன்னமானது பாலையும் நீரையும் கலந்து வைக்கின்ற போதிலும் பாலில் இருந்து நீரை பிரித்துவிட்டு பாலை மட்டும் பருகிக்கொள்கிறது. அதேபோல் நல்லது கெட்டது என்று கலந்து இருக்கும்போதும் ஆசிரியர் கூறிய நல்லவைகளை மட்டும் தலைமாணாக்கர் எடுத்துக்கொள்வர். இதேபோல்தான் பசுவானது நிறைய உணவு கிடைக்கும்போது சாப்பிட்டுவிட்டு ஓய்வெடுக்கும்போது அவைகளை அசை போட்டு பார்க்கும். அதேபோல் மாணவர்களும் ஆசிரியர் கூறும்போது பாடத்தை கவனித்து கொண்டு ஓய்வில் யோசித்து பார்ப்பர். அன்னம் ஆ பசு. இடை மாணாக்கருக்கு நிலமும் கிளியும் எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளது. நிலத்தினை மண் என்றும் கூறுகிறோம். இது நிலம், இது ஒரு இடைமாணாக்கர் எடுத்துக்காட்டு. இது கிளி, இன்னொரு இடைமாணாக்கர் எடுத்துக்காட்டு. இதேபோல இடைமாணாக்கருக்கு மண், கிளி என்பவை எடுத்துக்காட்டாக அமைகிறது. மண் என்பது ஏன் என்றால், ஒரு விவசாயியானவர் எந்த அளவு தன்னுடைய உழைப்பினை மண்ணிற்கு கொடுத்து பாடுபடுகிறாரோ அந்த அளவு நிலமானது அந்த விவசாயிக்கு பலனை கொடுக்கும். அதேபோல் ஆசிரியர் எந்த அளவு மாணவர்களுக்காக கற்பிக்கிறாரோ அந்த அளவு மாணவர்களும் தேர்வில் பலனை கொடுப்பர். ஆசிரியர் நன்றாக நடத்தாவிடின் மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி கிடைக்காது. அதனால்தான் இது. அதேபோல் கிளியானது ஆசிரியர் சொன்னதை மட்டுமே சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற அமைகிறது. புதிதாக எதுவும் சொல்லாததால் இதுவும் இடைமாணாக்கருக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இதேபோல கடை மாணாக்கர்களுக்கு ஆடு, ஓட்டைக்குடம், எருமை மாடு, பன்னாடை ஆகியவைகள் எடுத்துக்காட்டாக அமைகின்றன. எவ்வாறு என்று காண்போம். இறுதியாக கடை மாணாக்கர். கடை மாணவர்களுக்கு ஆடு, ஓட்டைக்குடம், எருமை மாடு, பன்னாடை போன்ற பொருட்கள் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. ஆடு நுனிப்போல் மேயும் இயல்பினை பெற்றது. இதேபோல் மாணவர்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமான செய்திகளை மட்டுமே படித்து போய் தேர்வெழுத முயல்வர். எனவே ஆடானது கடை மாணாக்கருக்கு எடுத்துக்காட்டாக வந்துள்ளது. அதே போல ஓட்டை குடம் எவ்வளவுதான் நீரினை நிறைத்த போதிலும் குடத்தில் நீர் நிற்காதது போல ஆசிரியர் எவ்வளவுதான் கற்பித்த போதிலும் மாணவர்கள் மனதில் வைத்து கொள்ளாத நிலையில் இருப்பர். இப்பேற்பட்ட மாணவர்கள் கடை மாணாக்கர் என்று வரிசையில் வருகின்றனர். மற்றும் எருமை மாடு, பன்னாடை ஆகியவையும் இவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. எருமை மாட்டின் மேல் மழை பெய்ந்தாற்போல என்ற ஒரு பழமொழியே உண்டு. எவ்வளவுதான் ஆசிரியர் கூறிய போதிலும் அசராத சில மாணவர்கள் இருப்பார்கள். மற்றும் பன்னாடையானது ஒரு வலை போன்ற அமைப்பை பெற்றது. இதிலும் எதுவும் தங்காது மற்றும் உடனே
எரிந்து போகக்கூடிய தன்மை பெற்றது. எனவே இந்த பன்னாடை மற்றும் எருமை மாடும் கடை மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றன. இதுவே மாணவர்களுடைய வகைகள் ஆகும். நன்றி மாணவர்களே.